உலகத்தில் வேள்விகள் பண்ணுறதுன்னு இருக்குது, யாகங்கள்லாம் பண்ணுறதுன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு யாகங்கள் பண்ணுறது எதுக்காக? நமக்காக இல்லை, தேவதைகளுக்காக பண்ணுறோம். தேவதைகளை பகவான் படைத்தார். படைத்தோடனே என்ன பண்ணார்? மனுஷாலையும் படைத்தார். மனுஷாலை படைத்து நீ யாகங்களை பண்ணு, அதனுடைய ஹவிஸெல்லாம் தேவதைகளுக்கு போகட்டும், தேவதைகளே நீங்களாம் நல்லா ஹவிஸை சாப்பிட்டுட்டு அவாழ்வு வேணுங்கிற மழை வருஷங்கள்லாம் கொடுங்கோ. அப்போ தான் இயற்கையாக மழை, காற்று, வெயில் இதெல்லாம் பஞ்சபூதங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடச்சி சௌரியமாக இருப்போங்கிறதுக்காக பகவான் 2 உபதேசத்தையும் சொல்லி மனிதர்களையும் படைத்து தேவதைகளையும் படைத்து நீங்களாம் யாகத்தை பண்ணி அது மூலமாக ஹவிஸை கொடுங்க தேவதைகளுக்கு. தேவதைகள் ஹவிஸை சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷப்பட்டு அதுலேருந்து நீங்கள் பஞ்சபூதங்களை நீங்கள் கொடுங்கோன்னு சொல்கிறார். நீங்கள் யாகங்கள் பண்ணி தேவதைகளை சந்தோஷப்படுத்துங்கோ, தேவதைகள் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வேணுங்கிற பஞ்சபூதங்களையும் கொடுப்பாவா, மழை, காற்று, வெயிலையும் கொடுப்பா. இப்படி 2 பேரும் பரஸ்பரம் நீங்கள் இருந்தால்தான் தேசமே உருப்பிடும், தேசமே சுபிட்சமாக இருக்கும். யஜ்ஞயாகங்கள் போயிடுத்துனா தேவதைகளுக்கு ஆகாரம், தேவதைகளுக்கு ஆகாரம் கஷ்டமாக போயிடுத்துனா அவள் நமக்கு மழையெல்லாம் சரியாக பொழிய மாட்டா. இப்போ நடக்கிற கதை அதான் நடந்துட்டுருக்கு, இப்போது தேசத்துலேயே அதான் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நிலை இல்லாமல் எல்லாரும் யஜ்ஞயாகங்களை பண்ணி பகவானுக்கு தேவதைகளுக்கு நிறைய அவிர்வாகங்களையும் கொடுக்கணும், தேவதைகளும் பஞ்சபூதங்களுக்கு கொடுத்து நல்லா நம்ம சமிருத்தி ஆக்கணும். இதில் எது மாறுதல் வந்தாலும் அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, பூகம்பம் முதலியெல்லாம் சேரும். ஆகினால் அதெல்லாம் வராமல் இருக்கணும்னால் தேவதைகளுக்கு சந்தோஷப்படுத்தணும். தேவதையை சந்தோஷப்படுத்தினா யாகங்களை பண்ணணும், யாகங்களை பண்ணால் தேவதையை சந்தோஷப்பட்டு நமக்கு வேணுங்கிற பஞ்சபூதங்களை கொடுப்பா. பூகம்பம், அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டிலாம் கொடுக்க மாட்டான். இப்படி பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயஸ்பரம் அவாப்சதா, ஒருவருக்கொரு உதவிகரமாக வாழ்ந்து கொண்டு மனிதர்களும் தேவதைகளும் அந்த உதவியை வைத்துக்கொண்டு நாடு முழுவதும் சுபிட்சமாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்கிறார்.